ஆரம்பமாகின்ற யோகாசன பயிற்சி இன்று நகுலவதி தெல்ல அவர்கள் இதனை இருந்தார் சமூகன் அவர்கள் நன்றியை கூறியபடி எல்லோருக்கும் வணக்கம். வாங்கோ வணக்கம் வாருங்கள் என்று சொன்னேன். இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இப்போது உங்கள் மூச்சு பயிற்சியை சாதாரணமாக இந்த இதில் இருந்து கைகளை ஒழுங்காக வைத்துக் கொண்டு பயிற்சியை செய்யுங்க. நீ உங்கள் கால்கைகளுக்கு உசாரை கொடுங்கள், கையை நீட்டுங்கள், காலை மடியுங்கள், துள்ளுங்கள், ஓடுங்கள், நடவுங்கள். அப்படி செய்ய முடியுமோ அப்படி எல்லாம் செய்து கொள்ளுங்கள். நீ உங்கள் தலையை மேலும் கீழுமாகவும் பக்கவாட்டிலும் தலையை நீங்களே எண்ணிக்கொள்ளுங்கள். நேரம் செய்வோம். தோப்புக்கரணம் பண்ணல, தோப்புக்கரணத்தை விட்டுட்டு மறக்கு 2 3 4 5 6 7 8 9 10. நீ உங்கள் தலைகளை பக்கமாகவும் மேலும் கீழுமாகவும் சுற்றுங்கள். இருக்க இனி இடம் பலமாக செய்யுங்க. கண்ணாடியை கலட்டி போட்டு செய்தான் நல்லா. உங்கள் தலையை வட்டமாக இடம் பலமாகவும் பலம் இடமாகவும் இனி மாற்று பயிற்சி மற்ற பக்கமாக செய்யுங்கள். இனி கைகளுக்கு பயிற்சிகளை கொடுப்போம். கைகளை முன்னாக பின்னர் பின்னாகவும் 2 கைகளையும் சுற்றி கொள்ளுங்கள். இனி மற்ற கையை செய்யுங்கள். 1
கையை வெட்டி இனி 2 கைகளையும் தோள் மூட்டில் வைத்து முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் 5 தடவை சுற்றுங்கள். நீங்கள் கைகளை முன்னுக்கு நீட்டி கைகளுக்கு கிரீமை பூசி கைகளை மேலும் கீழும் ஆட்டி கைகளுக்கு உங்களோட வீரர்களை ஒவ்வொன்றாக வருடி விடுங்கள். இந்த கைக்கு மெல்லமாக தட்டி கொள்ளுங்கள். உள்ளங்கை நீங்க எங்க பிங்கை நிக்கிறீங்க? உங்களா காணவே இல்லை. அது பேக்ரவுண்ட் இருக்கிறபடியா தெரியுது. பேக்ரவுண்ட்ல நிப்பாட்டி போட்டு செய்தானுங்க. நீங்கள் வயிற்றுக்கு பாகத்தை சுற்றுங்கள். இனி மெட்ட பக்கமாக சுற்றுங்கள். அதற்கு மாறாக இடம்பலமாக இனி 8 போடுங்கள். மாற்றாக மெட்ட பக்கம் 8 போடுங்கள். இனி உங்கள் கைகளை முழங்காலில் வைத்து முழங்காலை வட்டமாக சுற்றுங்கள். 1 2 3 4 5 6 7 8. இனி அதற்கு மறுபக்கமாக செய்யுங்கள். 4 5 8. இனி உங்கள் விரல்களில் இல்லங்கள் பின்னுக்கு, குதிக்காலில் இல்லங்கள் மாறி மாறி. இனி நீங்கள் விரல்களில் நடவுங்கள் அல்லது நின்று இனி உங்கள் குதிக்காலில் நடவுங்கள் அல்லது நின்று பிடித்துக் கொண்டோ விழுந்து விடாமல்
இனி உங்கள் பக்க கால்களை உள்ளங்காலை உயர்த்தி வச்சுக்கொண்டு பக்க கால்களில் நடவுங்கள். இனி அதற்கு மாறாக உள்பக்கம் காலை நிலத்தில் வைத்து மற்ற பக்கத்தை உயர்த்தி கொண்டு நடவுங்கள். நீ உங்கள் விரல்களையும் குதிக்கால்களையும் மாறி மாறி நில்லுங்கள். இனி நாங்கள் ஆசனம் செய்வோம். முதலாவதாக கோணாசனம் கோணாசனம் செய்வோமா? பயிற்சி செய்துட்டு 2 கைகளையும் மேலாக உயர்த்தி மேலே பிடித்துக் கொண்டு ஒரு பக்கம் மற்ற இடது பக்கமாக சரியுங்க. கைகளை கீழே விட்டு திரும்பவும் கைகளை மேலே எடுத்து காலுக்கு நேராக பிடித்துக் கொண்டு மறுபக்கம் வளையுங்கள். இனி புறே ஆசனம் செய்வோம். 2 கைகளையும் ஒரு கையை பின்னால் கொண்டு உங்கள் உஷ்ணபாகத்து கிட்ட வைத்துக் கொண்டு பின்பக்கமாக உங்களால் முயன்ற அளவு வளையுங்கள். அதே போல கைகளை பின்னின்று முன்னாக மெதுவாக எடுத்துவிட்டு இனி அட்டகதி ஆசனம். அரமண்டியில் அரைமண்டி இது உட்கட்டாசனம். நீங்க சொல்றது. உட்கட்டாசனம். இது அட்டகரியாசனம். சரியா? உட்கட்டாசனம். உட்கட்டாசனம் சொல்றீங்களா? காட்டுறேன். இல்ல இல்ல இதை போன இதை செய்யுங்க. அத்தாண்டு தானே அவர் சொன்னவர். இதுதான் உட்கட்டாசனம். அட்டகரியாசனம் இது. நான் செய்கிறது நீங்க செய்யறது உட்கட்டாசனம். உட்கட்டாசனம். நீங்க அட்டகரியாசனம் தான் சொன்னீங்க. ஆ? அட்டகரியாசனம் தான் நீங்க சொன்னீங்க. அதான் இப்ப செய்யறோம் நாங்க. அட்டகரியாசனம். சரியா? நீ அதற்கு மாற்று பயிற்சியாக மறுபக்கம் செய். மாற்றாசனம். தடாசனம் செய்வோம். 2 கைகளையும் மேலாக உயர்த்தி கைகளை பிடித்துக் கொண்டு உங்கள் கால்களை விரல்களில் நில்லுங்கள்.
இனி கோணாசனம் செய்வோம். கோணாசனத்தில் முதலாவது பகுதியாக உங்கள் கால்களை கொஞ்சம் இல்ல இல்ல நீ திருகோணாசனம் திரிகோணாசனம். விரி. கோணாசனம் செய்துட்டா திருகோணாசனம் தான் நிலை ஒரு கோணாசனம் உட்கட்டாசனம். உங்கள் தோள் மூட்டுக்கு நேராக கொஞ்சம் அகட்டி வைத்துக் கொண்டு கைகளை விரித்து ஒரு கையை மேலேயும் ஒரு கையை கீழேயும் பார்த்தபடி உங்கள் கண்களால் அந்த மேல் கையை விட்டுகளை பாருங்கள். ஒரு சாதாரண நிலைக்கு வந்துவிட்டு அதற்கு மாற்று பயிற்சியாக மாட்டாசனம் மட்டும் சொல்லுங்க. ஆசனம். ஆட்டாசனம். இடது கையை மேலே வைத்து இனி இதன் திரிகோண ஆசனத்தின் இரண்டாவது நிலையாக இடது கையை வலது முழங்காலில் வைத்து அந்த கையை மேலே உயர்த்தி அந்த கை நுனி விரல்களை பாருங்கள். இனி எனக்கு மாற்று ஆசனமாக மறுபக்கம் செய்யும். வலது கையை இடது முழங்காலிலும் இடது கையை மேலாக உயர்த்தி அதனை பாருங்கள். மூன்றாவது நிலையாக உங்கள் இடது கையை எவ்வளவுக்கு கீழே கொண்டு போய் நிலத்தை தொட முடியுமோ கால்களை கொஞ்சம் விரித்து வைத்துக் கொண்டு ஒரு கையை மேலே உயர்த்தி அந்த மேற்கை அதற்கு மாற்று ஆசனமாக மறுபக்கம். நாங்கள் கண்களுக்கான கண்களை மேலும் கீழுமாகவும் பக்கமாக இடம் பலமாக உங்கள் கண்களை இடம் பலமாக வட்டமாக சுற்றுங்கள். இனி
வலம் இடமாக மாறி சுற்றுங்கள். உங்கள் கையை விரலை பெருவிரலை முடித்துக் கொண்டு அந்த கையை வட்டமாக சுற்றி கொண்டு கண்களால் அந்த விரலை பாருங்கள். அதே கைகளை மேலே மேல் பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் உங்கள் கண்களால் அந்த விரலை பார். நீ நாசிகா பயிற்சி செய்வோம். நாசிகா பெருவிரலை வலது மூக்கில் வைத்துக் கொண்டு மோதிர விரலை மறுமூக்கில் நாசிகா முத்திரை. ஒரு முக்கால் மூச்சை உள்ளெடுத்து மறுமுக்கால் விரைவாக விடுங்கள். இனி தேனி ஆசனம். காது மடல்களை பெருவிதலால் அமர்த்தி கொண்டு உங்கள் சின்ன விரல்களை நாடியில் வைத்து வாய்க்கில் மூக்கு முடையில் மோதிர விரல்களை மற்ற இரு விரல்களை மூக்கில் வைத்து சுட்டு விரல்களை கண்களை மூடிய வண்ணம் மூக்கால் மூச்சை உள்ளுக்கு எடுத்து இனி நாங்கள் உடம்போட பேசுவோம். காலில் இருந்து தலை வரை உங்களுக்கு இந்த இறைவன் தந்த உறுப்புகள் எமக்கு என்றும் நமக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும். கால்களில் உள்ள நகங்கள், நரம்புகள், கால் பாதங்கள், பின்பக்கம், குதிப்பக்கம், காலில் மேல் பாகம், முழங்கால் பகுதிகள், துடைப்பகுதி, கிருஷ்ணபாகம், வயிற்று பகுதி, பின் முதுகு பகுதி, முள்ளந்தண்டை எலும்புகள் எல்லாம் எங்களுக்கு சுகமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எல்லாம் அழகாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. பின் கழுத்து பகுதி, தலைப்பகுதி,
தலையில் உள்ள மயிர்கள், தலைமயிர் கணுக்கால்கள், தலையில் உள்ள நரம்புகள், மூளை, நெற்றி பகுதி, கண்கள், எமது பக்க சொக்கைகள், மூக்கு, வாயில் உள்ள பற்கள், நாக்குகள், நரம்புகள், பின் தாடை பகுதி, காதுகள் எல்லாம் சுகமாக இருக்கின்றன. நாங்கள் சுகமாக இருக்கின்றோம். முன்களத்து பகுதி, எங்கள் நெஞ்சு இதய பகுதி, இதயம் எல்லாம் சுகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. வயிற்றில் உள்ள கணையம், கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் குடற்பகுதிகள் எல்லாம் சுகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சிகளை எங்கள் உடம்புகளை பாதுகாப்பதற்காக இந்த பயிற்சிகளை செய்கின்றோம். எங்களில் இருக்கின்ற நோய்கள், நோவுகள் எல்லாம் எங்களை விட்டு ஓடிவிடும். நாங்கள் சுகமாக இருக்கிறோம். இன்னும் சுகமாகவும் ஆரோக்கியமாக இருக்கவும் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்கின்றோம். எங்களுக்கு இதை தந்த இறைவனுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு இந்த பயிற்சிகளை சொல்லித் தந்த சண்முகநாதன் அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் சண்முகநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2 கைகளையும் எடுத்து தேய்த்து உங்கள் கண்களில் வைத்து இறைவனுக்கு நன்றியை சொல்லி உங்கள் உடம்புக்கு நன்றியை சொல்லுங்கள். கண்களில் வைத்து ஒத்தி நன்றி 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 வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. மிக்க மிக்க நன்றி நகுலவதி திலத்தேவன் அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். மிக சிறப்பு. நன்றி வணக்கம். நன்றி. நன்றி என்று வளை மகனை பயிற்சி பத்மினி என்று நன்றி சகோதரி. நன்றி 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 நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது யோகாசன பயிற்சி என்று நகுலவதி திலத்தேவனவர்கள் இணைந்திருந்தார்கள். தொகுப்போடு தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கும் நன்றி வணக்கம்.